அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானோடும் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் இன்று நிகழப் போகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். இது இந்தியாவில் பகுதி நேர சந்திர கிரகணமாக தெரியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது மங்களகரமான விஸ்வாசி வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி தமிழ் தேதி, ஆங்கில தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிறிஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் பகுதி சந்திர கிரகணமாக சில இடங்களில் சந்திரன் உதயத்துடன் தெரியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ கிரகணம் ஆரம்பிக்க நேரம் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 3:19 ஆரம்பிக்குது. அதாவது 3:19க்கு ஆரம்பிக்குது. முழு கிரகணம் ஆரம்பிக்க நேரம் பார்த்தீங்கன்னா 4:33. மத்திய கிரகணம் பார்த்தீங்கன்னா 5:03. முழு கிரகணம் முடிய நேரம் பார்த்தீங்கன்னா 5:33. கிரகணம் நிறைவடைய நேரம் பார்த்தீங்கன்னா 6:47. இது கிரகணங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்தியாவில் இது பகுதி சந்திர கிரகணமாக தெரிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் 6:26, சென்னை 6:17 எல்லாம் மாலை, மதுரை 6:27, கோவை 6:31, திருச்செந்தூர் 6:35. இது நம்ம சென்னையில் தான் தமிழ்நாட்டில் தெரியக்கூடியது. வெளி மாநிலம் பார்த்தீங்கன்னா மும்பையில் 6:45, அகமதாபாத்தில் 6:44, டெல்லியில் 6:22, கொல்கத்தாவில் 5:39. இது இந்தியாவில் பிற மாநிலங்களில் தெரியக்கூடிய சந்திரகிரகனுடைய அமைப்பு. இந்த சந்திரகிரகத்தினால் தோஷம் அடையும் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி. இதெல்லாம் இந்த சந்திர கிரகத்தால் தோஷமுள்ள நட்சத்திரங்கள். இவங்க கண்டிப்பாக மாலை கோயிலுக்கு சென்று சாந்தி செய்து கொள்வது நல்லது. இந்த சந்திர கிரகணம் நிறைவடைந்த பிறகு வீடெல்லாம் சுத்தம் செய்து இறைவனை வேண்டினால் இந்த தோஷத்திலிருந்து இந்த நட்சத்திரக்காரங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கலாம். அதே போல் இந்த சந்திர கிரகணம் நிகழக்குள்ள யாரும் உணவு உண்ணக்கூடாது. கருத்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் எதுவும் உண்ணக்கூடாது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.